குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்கலாம்னா, கிராவிட்டி. கிராவிட்டினா என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த கதையில தீரன்னு ஒரு குட்டி பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு கிரவுண்ட்ல பால் வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவன் பாலை எவ்வளவுதான் தூக்கி தூக்கி போட்டாலும் அது திரும்ப திரும்ப கிரவுண்டுக்கு கீழேயே வருது. ஏன்? அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஜூம் ஒரு மேஜிக்கல் கேரக்டர் வருது. அது சொல்லுது அதுக்கு காரணம் நான் தான். யார் தெரியுமா? அதுதான் கிராவிட்டி. அந்த மேஜிக்கல் கேரக்டர் அவனை ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே கூட்டிட்டு போய் காட்டுது. அப்போ ஒரு ஆப்பிள் கீழே விழுது. அந்த மரத்தோட இலை கீழே விழுகுது. ஏன் கீழே விழுகுது? ஏன்னா இந்த எர்த் அது எல்லாத்தையும் அதுகிட்ட இழுத்துக்குது. அந்த பையன் ஜம்ப் பண்ணி பார்க்கறான். அவனும் கீழே தான் வரான். இதுக்கு காரணமும் எர்த்தோட கிராவிட்டி தான். எந்த பொருளை தூக்கி நீங்க மேல போட்டீங்கனாலும் அது கீழே திரும்பி எர்த் இழுத்துக்கும். தண்ணி பார்த்திருக்கீங்களா? ஃபால்ஸ் என்னைக்குமே மலையில இருந்து கீழே தானே ஊத்தும். கீழே இருந்து என்னைக்காச்சும் மேல போயிருக்கா? அதுவும் கிராவிட்டி தான் காரணம். நம்ம எர்த் ஒரு கயிறு போட்டு எல்லா பொருளையும் இழுக்கிற மாதிரி. அதுதான் கிராவிட்டி. சோ அதனாலதான் எல்லா பொருளும் எர்த்தை நோக்கி இருக்கு. நிலா ஏன் நம்ம பூமியை சுத்தி சுத்தி வருது தெரியுமா? அதுவும் நம்ம பூமி நிலாவை புடிச்சு இழுக்கிறதுனாலதான். நம்ம எர்த் ஏன் சன்னை சுத்துது தெரியுமா? சன்னுக்கும் கிராவிட்டி இருக்கு. சோ சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம எர்த்தை இழுக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தீரன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். வாவ்! இன்னைக்கு நான் கிராவிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு. ஓகேவா குட்டீஸ்? பை.